தமிழர்களுக்கு துணை நின்ற பாஜக மாட்டிக்கொண்ட காங்கிரஸ் ஒரு தமிழர் விரோத கட்சி என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி உள்ளது. அதே சமயம் தமிழர்களின் நலம் காக்கும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதும் நிரூபணமாகி இருக்கு. ஏதோ போற போக்கில் எழுதப்படும் அரசியல் பதிவு அல்ல இது. சாட்சாத் காங்கிரசின் முதல்வரே தன்னுடைய வாயால் ஒப்புக்கொண்ட உண்மை. இது பற்றி திமுகவுக்கு விலை போன பெரும்பாலான தமிழ் ஊடகங்கள் நிச்சயமாக வாய் திறக்க போவது கிடையாது. கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரம் உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் அங்கே தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்குமான இன உணர்வை தூண்டி அதில் குளிர்காய நினைத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ். ஆனால் அவர்களே அறியாமல் ஒரு தவறை செஞ்சிட்டாங்க. கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் பாஜகவை மட்டம் தட்டுவதாக நினைத்து கொண்டு மிகப்பெரிய உண்மையை தன்னை அறியாமல் உளறிட்டாரு. மேகதாட்டு அணைக்கு ஒப்புதல் தராமல் தடுத்து காலம் தாழ்த்தியது பாஜக அரசு. காவிரியிலிருந்து கர்நாடகாவிற்கு கூடுதல் தண்ணீர் தர மறுத்தது பாஜக அரசு. காவிரி விவகாரத்தில் தமிழகத்துக்கு சாதகமாக பிரதமர் மோடி இருந்தார் என்று குற்றம் சாட்டியிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒப்புதல் வாக்குமூலம் இது! தமிழகத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தால் அது ஏதோ தேச துரோகம் குற்றம் போல சித்தரிக்க முயன்று கொண்டிருக்கிறது காங்கிரஸ். இப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் இவங்க இவ்வளவு நாளா தமிழகத்தின் உரிமையை மீட்போம் என்று இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்காங்க. நான் ஒரு தமிழன் என்றெல்லாம் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி வெற்று டயலாக்க பேசுவாரு. ஆனால் தமிழ் உணர்வுகள் எல்லாம் கூட தேவை கிடையாது. தமிழர்களுக்கும் சக மனிதர்கள் என்று மதித்தாலே இப்படி கர்நாடக முதல்வர் பேசுவதற்கு கடுமையான கண்டனங்கள் காங்கிரஸ் தலைமையிடமிருந்து வந்திருக்க வேண்டும். ஆனால் அதை பற்றி எதுவுமே கண்டு கொள்ளாமல் வேறு எப்படியெல்லாம் மக்களை பிளவுபடுத்தலாம் என்பதையே தன்னுடைய முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ். இங்கே திமுக ஆட்சி இல்லாமல், கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாமல் பாஜக மட்டுமே ஆட்சியில் இருக்கும் சமயத்தில் தமிழர்களும் கன்னடர்களும் சகோதரர்களாக ஒற்றுமையாக இருந்தாங்க. ஆனால் என்று இந்த இரண்டு தீய சக்திகளும் ஆட்சிக்கு வந்ததோ அன்று முதல் இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான பதற்றங்களை அதிகரிக்கும் வேளையில் இரண்டு கட்சிகளும் ஒரு சேர ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அதுவும் நாங்கள் தமிழர் விரோத போக்கை கொண்டவர்கள் என்பதை பெருமையாக கூறிக்கொண்டிருக்கிறது கர்நாடக காங்கிரஸ். இதை தமிழ்நாட்டின் கடைக்கோடி தமிழனிடமும் கொண்டு சேர்க்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான விரோதத்தை கையில் பிடிக்கும் காங்கிரஸ்